ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்குமார் கிச்சன். நம்ம இன்றைக்கி சூப்பரான வெள்ளை குருமா தான் பார்க்க போகிறோம். நல்லா கேரட்டு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லா காய்கறிகளும் சேர்த்த வெள்ளை குருமா தான் பார்க்க போகிறோம். இது பூரிக்கு ரொம்பவே சைடிஷ். இந்த சைடிஷ் சூப்பராகவே இருக்கும். எப்போதும் போல் உருளைக்கிழங்கு வச்சு நம்ம குருமா செய்வோம். இது நல்ல வித்தியாசமான டேஸ்ட்டில் பூரிக்கு சைடிஷ்ஷாக செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த குருமா செய்கிறதுக்கு நம்ம தேங்காய் விழுது அரைச்சிக்கலாம். அதுக்கு தேங்காய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, காரத்துக்கு பச்சை மிளகா, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சிக்கலாம். இந்த குருமாவில் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் நீங்கள் காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ குருமா செய்கிறதுக்கு நம்ம ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் கரம் மசாலாவை, பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், சோம்பு, அன்னாச்சிப்பூ, 2 கிராம்பு அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் ஒரு 2 சேர்த்துருக்கேன். அதோட கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. அரைக்கும் போதும் பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். தாளிக்கும் போதும் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இந்த குருமாவுக்கு காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்குறேன். அப்போ தான் நமக்கு ஒயிட் கலரில் கிடைக்கும். நல்லா ஆனியன் நல்லா வதங்கி வரணும். இப்போ கேரட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி நல்லா தோல் சீவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை காய்கறிகளை சேர்த்துக்கலாம். இதோட மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதோட காலிஃப்ளவர், பீன்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த 3 காய்கறிகள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதோட தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்ச தக்காளி ஒரு 2 எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு காய்கறிகள் எல்லாமே நல்லா வதங்கி வரணும். நல்லா பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி விட்டுருவோம். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வாசனைக்காக கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ காய்கறிகள்லாம் நல்லா சுருளை வதங்கிருச்சு. இதோட வாசனைக்காக புதினா இலை சேர்த்துக்கிறேன். இந்த குருமா ஆப்பம், இடியாப்பம் அதுக்குமே ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை இதோட சேர்த்துடலாம். தேங்காய் விழுது சேர்த்துட்டு தேவையான அளவு அதோட தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு 3 விசில் வச்சா போதும். சூப்பரான வெள்ளை குருமா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த குருமா சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், ஆப்பம் இது எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசைக்குமே அருமையாகவே இருக்கும். இந்த குருமா செய்கிறதுக்கு நமக்கு 10 நிமிஷம்தான் ஆகும். காய்கறிகள்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தோன்னா 10 நிமிஷத்தில் சூப்பராகவே ரெடி பண்ணிடலாம். குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம்.
இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு சூப்பரான வெள்ளை குருமா சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு டேஸ்ட்டில் பூரிக்கு சைடிஷாக வச்சுருக்கேன் இன்றைக்கி. அருமையான காய்கறிகள்லாம் போட்ட வெள்ளை குருமா சூப்பராகவே ரெடி ஆயிருக்கு. இதில் மல்லித்தலை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அருமையான வெள்ளை குருமா சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.